எனக்கே ஆப்பு வைக்கிறியா? அமெரிக்காவுக்கு நீ வந்ததே பெரிய தப்பா போச்சு. நீ என் கூடயே இருந்து இந்த ரோபோ கீபோன்னு எதை செஞ்சுக்கிட்டு இரு. உனக்கு இந்த லவ் கிவெல்லாம் வேஸ்ட்ரா. சுரி சுரி, என்னாச்சு? கமான் கமான், எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார், டோன்ட் கிவ் அப் ஹோப். உன் அண்ணனுக்கு அவ மேல இஷ்டம் இல்ல நமக்கு தெரியும். இன்னைக்கோ நாளைக்கோ அவளுக்கு தெரிஞ்ச போது, அதுக்கப்புறம் உனக்கு தட்டா சான்ஸ். கம் ஆன், லெட்ஸ் கோ. அவ நிச்சயமா என்ன காதலிக்க மாட்டா. அவளுக்கு உப்பை மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும். அவன மாதிரி நான் ஆக முடியுமா? நீயே அவன மாதிரி ஆகணும். நீயும் அவன மாதிரி ஆயிட்டினா அப்புறம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதுல டவுட்டே இல்ல. எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க. அவ ரொம்ப பிரில்லியன்ட் தெரியுமா? அடேங்கப்பா, அப்ப நீ அவன மாதிரி பிரில்லியன்ட் ஆயிடு. என்ன மாதிரி ஆகிறதா? அதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் தான் எடுக்கணும். சுரே, சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? எப்போ? அதையா, ஏதோ ஜென்மம் அது இதுன்னு ஏதோ சொன்னீங்க. நான் எங்க அண்ணன் மாதிரி ஆகணும்னா இன்னொரு ஜென்மம் எடுக்கணும்னு சொன்னேன். எஸ், ததாஸ்து. நீங்க என்ன சொல்றீங்க? நீ மறுபடியும் பிறக்க போற. நான் மறுபடியும் பிறக்கிறதா? அது எப்படி சார் முடியும்? ஆனா அது இல்லப்பா. உன்னுடைய இதயமும் உப்பியோட மூளையும் சேர்ந்தா என்ன ஆகும்? மனுஷா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு சொந்தமாயிடுவா. ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்க? ஃபேண்டாஸ்டிக். இந்த கம்ப்யூட்டர் சிப்புக்கு நம்மளை விட அதிகமா புத்தியும் சக்தியும் இருக்கு. ஒரு மனுஷன மாதிரியே நடந்துக்க நான் இதை ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இது சுயமாவே யோசிச்சு தன்னால ஒரு முடிவெடுக்கும். ஏதாவது கேள, எப்படி பதில் சொல்லுது பாரு. ஏய், 2+2 எவ்வளவு? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கேட்க வேண்டிய கேள்வி கேட்கிறியடா இடியட். இருந்தாலும் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. 2+2 is 4. 2 into 2 is 4. 2 divided by 2 is 1. 2 minus 2 is equal to u. அப்படின்னா அப்படின்னா ஜீரோடா. இது கூட தெரியல உனக்கு, முட்டாள். எப்படி இருக்கு? என்ன இந்த மாதிரி சிப் ஃபிக்ஸ் பண்ணீங்க? அவன் என்ன எப்படி திட்டுறான் பாருங்க. சும்மா ஜோக் பண்றா. கம் ஆன், பாடி ஃபிக்ஸ் பண்ணலாம். தலை எடுத்துட்டு வா. கீழே போடாம எடுத்துக்கிட்டு போடா, அறிவு கட்டவரே. வெறும் தலை இருக்கிறப்பவே எந்த குதி குதிக்கிறான். பாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டா மூடிக்கிட்டு எடுத்துட்டு போடா.
தடிமாடு மாதிரி வளர்ந்து உடம்புல கொஞ்சம் கூட தெம்பலியாடா. இடியட், ஸ்டூபிட், ஃபூல், ராஸ்கல். வயித்துக்கு சோறு தொட்டே வேற ஏதாவது தின்றியா? என்னடா அப்படி பாக்குற? என்ன சூரி, என்ன சார் இந்த மாதிரி ஆள அசிஸ்டன்ட்டா வச்சிருக்கீங்க? இவன் அசிஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டா நீங்க உருப்பிட்ட மாதிரி தான். சீக்கிரமா எனக்கு பாடியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே என் தலையை கீழே போட்ட இவன் தலை என்ன சார் இவன் கண்ணா பின்னா திட்டிக்கிட்டு இருக்கான்? ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வருவோம் வா. என்ன இவன் அமைதி ஆயிட்டான்? ஏன் வாங்கினது போதாதா? ஐயோ போதும் பார்த்தா. மக்கா, இன்னொருத்தனா? ஏற்கனவே 2 ஆளுசுங்களோட அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த 3/4 வருஷம் சேர்த்து நம்மள முழு உசுராக்கி வாங்கி போல இருக்கே. என்ன மாதிரியே இன்னும் 2 பேர் இருக்காங்களா? யார் அவங்க? அடக்குறியாலே. நான் பேசுறது உனக்கு புரியுதா? ஏய் இடியட், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாஷையும் எழுதுவேன், படிப்பேன், பேசுவேன், தெரியும்ல? அடங்கொத்தாரே, நான் பேசுறது உண்மையிலே புரியுது. என் டுபுக்கு, உனக்கு எந்தெந்த பாஷை தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, என் பாஷை தெரிஞ்சிருக்குல்ல, அதுவே போதும். சரியா பிளாஷ்பேக் தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? பாவம், நீங்க இப்பதானே பிறந்தேன். பாருவங்காரி, நான் மதுரை அழகர் கோயில் மலையில மைக்கேல் ஜாக்சன் பாபுரேவா மாதிரி ஆடிப்பாடி ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அழகர் கோயிலுக்கு ஆளாளுக்கு தள்ளிக்கிட்டு நான் வரானே ஒழிய அழகரை கும்பிட எவன் வரா? அந்த கன்றாவை எல்லாம் பார்க்க முடியாம தான் மலையை விட்டு கீழே வந்துட்டேன். அந்த நேரத்துல ஊசி வாசி விக்கிற ஒரு குறவ கையில மாட்டிக்கிட்டேன். அவன் என்ன புடிச்சிட்டு வந்து இதான் இருக்கானே கிளப்பாடு சயின்டிஸ்ட் சோழா புட்டி அம்மாவாசைக்கு பிறந்த அம்மாவாசைங்கிற அம்மாட. சரி சரி, கெட்ட வார்த்தை எதுக்கு? என்ன அப்புறம் 125 ரூபாய்க்கு பேரம் வச்சு வாங்கிட்டேன். என்ன ஊகம்? அதுக்கப்புறம் இதுக்கு சொந்த ஏதோ மாட்டின மாதிரி இவங்கிட்ட வந்து அசிஸ்டன்ட்டா மாட்டிக்கிட்டேன். சரி, என் பேர் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். எதுக்கு சிலத்துக்கிற? எனக்கு கோவம் வச்சு மிருகமா மாறிடுவேன். மை நேம் இஸ் ஸ்ரீனிவாசன். சீனிவாசனா? அப்படின்னா என்ன? பாரத தேசத்துல மலர்ந்து இருக்கிற ஒரு கடவுள் பேரா. இந்த மனுஷங்க இருக்காங்களே, சேகத்தப்பதான் செஞ்சுட்டு ஆகாயத்தை பார்த்து கடவுளே எங்களை காப்பாத்துன்னு கத்துவாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒருத்தன் கூட நான் தான் கடவுள்னு இறங்கி வரது நான் பாக்கல. அப்ப என் பேர் என்ன? மனுஷனுக்கு பிறந்தவங்க மிருகத்தான் பேர் வைப்பாங்க. மெஷினுக்கு பிறந்தவங்களுக்கு அதுக்குள்ள என்ன வைக்கிறான்? முதல் ட்ரெஸ் போட்டு பார்க்க ரைக்கல. அதான் சக்க, அதான் ட்ரெஸ் கொண்டு வராங்க பாரு. ட்ரெஸ்ஸா? ஆஹா, கலர் கலரா கொண்டு வராங்க பாரு. அதுல பொம்பளை படம் வேற. 5-6 ஜிப்பு, 58 பட்டுன்னு எல்லாம் ஓகே. ஆனா ஜிப்பு போடும்போது மட்டும் பத்திரம் பங்காளி, அசிங்கிடும். பங்காளி, ஏன் வீதி வந்த மாதிரி விரிச்சு வச்சு நடக்கிற? ஒழுங்கானட ட்ரெஸ் மாட்டிக்கல. நீ கலட்டு மாட்டுன்னு கசக்கிடுவாங்க. கை கால் மூவ்மெண்ட்ஸ் ஸ்டிஃபா இருக்க. அப்படியா? ரோட்ல வித்த காட்டுற மாதிரி இவன் ட்ரெஸ்ஸும். கைய மேல தூக்கு. தூக்கு. இறக்கு. குழந்தைய தூக்க சொல்லிட்டு புடவையில பெண் பாக்குறான். இப்போ இனி அம்பிட்டுதான் குழந்தைகள பூமால கிடைச்ச கதைதான். ஓகே. ஸ்மார்ட்டா இருக்கான்ல? ஸ்மார்ட்டா? இந்த சூரிய ஒரு லூசு, இந்த லூசுக்கு ஒரு டூப்பு. ஷட் அப். நீ யார சொன்ன? பங்காளி, நான் பேசுறது உனக்கு புரியுதுன்னு இவங்க கிட்ட சொல்லிடாத. அப்பதான் நீ இல்லாத பொண்ணை வச்சு என்னென்ன பிளான் போடுறாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். நான் சொல்றது கரெக்ட் தானே பங்காளி? கரெக்ட், சரியா சொன்ன. Of course, I'm always right. ஓஹோ, எனக்கு ஒரு பேர் வைங்க பாப்போம். தோடா. இவருக்கு ஒரு பேரா? ஏன் எனக்கு பேர் வேண்டாமா? ஏய், நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கிறதுனால நானும் உன்ன மாதிரி ஒரு ஃபோரன் நினைச்சுக்காத. அப்படி போன இனி இவனை எவ்வளவு நிறுத்த முடியாது. போட்டு தாக்காம. இந்த செஞ்சுரியில இதான் கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி. தனக்கு தானே யோசிச்சு பேசக்கூடிய ஒரு மனித இயந்திரம். ஃபர்ஸ்ட் டைம் எவர். தமுக்க மூடு, உனக்கு வைக்க போறம்பர ஆப்பு. இவனை நம்ம US 47 கூப்பிடலாம். எது உஷா? எனது US 47-ஆ? அப்படின்னா Well, U for Upendra, S for Surendra, 47 is the gun number. இனி இந்த கன்னை வச்சு உன்னுடைய பிரச்சனையை நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். முடிய. அது சரி, ஆனா அந்த பேரு தான் எனக்கும் இந்த பேரு பிடிக்கல. உனக்கு பங்காளி? எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த பேரையா வைங்க. தேங்க்யூ. நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல நான் சொல்றேன். இப்போ நீ என் மனுஷா கிட்ட போகணும். நீ என் மனுஷா கிட்ட இருக்கிறப்போ நான் தான் நீ. அவ எங்க இருப்பா? அவ
இப்ப காலேஜ்ல இருப்பா. நான் உன்னை கம்ப்ளீட்டா ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறதுனால இந்த ஊர்ல இருக்கிற பில்டிங்ஸ், ஏரியா, ஆளுங்க எல்லாமே உனக்கு தெரியும். அதே மாதிரி மனுஷாவை பார்த்த உடனே என்ன செய்யணும்னு உனக்கு தெரிஞ்சிடும். நீ போற, அவளை பாக்குற, பேசுற, 1 மணி நேரத்துல திரும்பி வர. பங்காளி பட்டைய கிளப்பு. டோன்ட் வரி மை டியர் ஃப்ரெண்ட், இனி இந்த US 47 யாரும் அசைக்க முடியாது. போக போக எப்படி கலக்குறன்னு பாரு. சரி, அவன் திரும்பி வந்த உடனே அவனை ஒரு தடவை செக் பண்ணணும். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன சார்? இங்க நம்ம 2 பேரை தவிர அவன் வேற யார்கிட்டயோ பேசுறான்னு நினைக்கிறேன். அவன் எங்கிட்ட தான் பேசுறான். அறிவியலுக்கு பிறந்த அறிவு கேட்டவனே. Suri, Uh, you're absolutely wonderful. I couldn't believe my eyes. இவ்வளவு நல்லா டான்ஸ் பண்ண எங்க கத்துக்கிட்ட? அது சுத்தம்பா. மனிஷா, அது You know, I couldn't imagine you could be so vibrant, so energetic. My friends were blown away. Yeah. ஐயோ, என்னாச்சு சூரி? அறிவு கட்டவன். கேட்கறதுக்கு ஒழுங்கு பதில் சொல்றானா பாரு. அவளை பார்த்தா போதும் வழிறான். நீ இவ்வளவு டேலண்டடா இருப்பேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை எப்போ லவ் பண்ணிருப்பேன். இவனை எப்படியே விட்டு சொதப்பிடுவான் போல இருக்க. ஏதாவது பண்ணணுமே. சுரே, சார். ஹாய் மனிஷா. ஹாய். ஒரு நிமிஷம் வாய. யார் என்னையா? உன்னதான்ப்பா, வா. இப்பவே வரணுமா? சர்க்கிட் இங்க பிக்ஸ் ஆகல, சீக்கிரம் வா. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஐயோ, இவர் ஒருத்தர் விவஸ்த கட்டத்தனமா நேரம் கட்ட நேரத்துல கூப்பிடுறாரு. Silly idiot. At least you could have told me about Suri. You little monkey. You should have been there and seen him dance. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டான்ஸ் ஆனா தெரியுமா உனக்கு? Oh wow. அட்டா 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 வா பங்காளி. உன் ஆட்டத்தை பார்த்து அம்மனி கவுந்துருச்சு. அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? Yes, of course. நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி கேவலமா ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சியா? எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் இப்படி ட்ரெஸ் மாத்திரம் மனோடியா? நீ மனோதியர்னு கூப்பிடுற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Is it? அதெல்லாம் தானா வரது. ஏன் இதையும் எப்பவுமே மனு 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 டியர்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும்டாலே. இது ரொம்ப ரொம்ப ஓவரா இல்ல? இல்லையே, கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. மியூசிக் கூட தெரியுமா? என்ன தெரியாதுன்னு கேளு. மியூசிக் என்ன எல்லாம் தெரியும் எனக்கு. எல்லாம் என் ரத்தத்திலேயே இருக்கு. அழகே உடம்புல வயிறு கிரீஷன் தான் இருக்கு. ரத்தம் இருக்கு ரத்தம். டேய் புண்ணாக்கு மூடிட்டு உட்காரு. ஏன்னா ஒண்ணுல மியூசிக் என் ரத்தத்திலேயே இருக்கு. ஆனா என்ன பண்றது, அந்த கிழம் எப்ப பார்த்தாலும் என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு. இடியட், கொஞ்சம் கூட மியூசிக் சென்ஸே இல்ல அவனுக்கு. இதுதான் ஓவரா இருக்கு. இல்ல கரெக்டா தான் இருக்கு. I'm just so happy to see you like this. உனக்கு ரொம்ப பிடிக்குமா மனிஷா டார்லிங்? உனக்கு உசப்படாத, நீ டூப்புங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. Shut up. ஒண்ணுல டார்லிங், உள்ள ஒரே டிஸ்டர்பன்ஸ். அதனால தான் அவங்கள கத்துன. அந்த கிழட்டு கூட்டைக்கு ரொமான்ஸ்னால என்னன்னு தெரியாது. அவனை விட்டு நான் கேட்டதுக்கு ஆன்சரே சொல்லலையே. என்ன உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்க மனிஷா? பங்காளி Well, பிடிச்சிருக்க மட்டும் இல்ல, வேண்டாம் பங்காளி. I love you. போச்சுடா. ஐயோ 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 ஐயோ. வேண்டாம் குளிச்சு குளிச்சு சொன்னதே கேட்டியா பங்காளி? இப்ப பாரு, பாடி ஃபுல்லா ஷார்ட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணோட முட்டு பவர் இருக்குன்னு இத்தனை நாளா எனக்கு தெரியாது பங்காளி. பங்காளி ஸ்டெடியா இருந்த நீங்க இப்படி கவுந்துட்டியே. என்ன ஸ்பார்க் எல்லாம் வருது? ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சா? இல்ல, ஒரு மெஷின் மனுஷனா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அவ ஒன்ன கிஸ் பண்ணா உனக்கு என்ன ஃபீல் வரும், அதே ஃபீல் இப்ப அவனுக்கு வந்திருக்கு. நீ சும்மா டென்ஷன் ஆகாத சூரி. என்னுடைய இந்த வண்டர்ஃபுல் கிரியேஷனை பார்த்து நீ பெருமைப்படணும்டா, பெருமைப்படணும். போட்டலங்கா